ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, கருப்பு உளுந்து வச்சு ஒரு இட்லி பொடி பண்ணலாம். அந்த பொடிய வச்சு சூப்பரா கார்லிக் கீ பொடி இட்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில 1 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில கருப்பு உளுந்து நான் 1 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில வச்சு நல்லா செவக்க வறுத்து வெள்ளை உளுந்தோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காரத்துக்கு நான் 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ கருவேப்பிலை ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில். முக்கியமாக காஞ்ச மிக்ஸி ஜாரில் தான் நம்ம அரைக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான கருப்பு உளுத்து பொடி ரெடி. இப்போ நம்ம கார்லிக் கீ பொடி இட்லி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 1 கை அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் செவக்க. பூண்டு நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மினி இட்லியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 15 மினி இட்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு வாட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணி டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கீயில். அதுக்கப்புறமா நம்ம ஹோம்மேட் இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, வீட்டில் சூப்பராக ஈஸியாக கருப்பு உளுந்து பொடியும் பண்ணிவிட்டு அதை வச்சே ஒரு கார்லிக் கீ பொடி இட்லியும் சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.